சேல்ஸ்போர்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இணைந்து 3000 இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சி வழங்குகிறது. கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் கோவை டிஜிட்டல் மாற்றத்தை முன்னெடுக்க வழிவகை செய்யும் வகையில் சேல்ஸ்போர்ஸ் நிறுவனம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் இணைந்து 3000 இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு டெவலப்பர் பயிற்சி வழங்குகிறது. இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. சேல்ஸ்போர்ஸ் நிறுவனத்தில் 11,000 ஊழியர்கள் பணிபுரிந்து வருவதாகவும், இந்தியா மிகப்பெரிய சந்தையாக இருப்பதால் வருடத்திற்கு 35% வருவாய் ஈட்டி வருவதாக தெரிவித்தார். மேலும் அதனை அடுத்து கோவை மிகப்பெரிய நகரம் என்பதால் இங்கு அதிக அளவில் வருவாய் கிடைக்கக்கூடும் என்று கூறினார். கோவை மாவட்டம் ஜவுளி நகருக்கு மட்டுமல்லாமல் உற்பத்தி, மருந்து, கல்லூரி போன்றவற்றில் முதலாக திகழ்ந்து வருவதாகவும், இந்தியாவிலேயே கோவையில் நல்ல வருவாய் கிடைக்கும் என்பதால் இந்த திட்டத்தை கோவையில் அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு மூலமாக துல்லியமாக குறித்து நேரத்தில் ஒரு வேலை செய்து முடிக்க முடியும். அதற்கு முன்னதாக துல்லியமான தகவலை செயற்கை நுண்ணறிவு அளித்தால் மட்டுமே சரியான தரவுகளை அளிக்கும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார். ஒரு நிர்வாகத்தின் தரவுகளை அனைத்தும் முறையாக சரியாக வைத்திருந்தால் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு மூலமாக எளிதாக பயன்படுத்த முடியும் என்று அறிவுரை வழங்கினார். மேலும் தற்பொழுது இந்தியாவில் 35% வருவாய் கிடைப்பதாக கூறினார். வணக்கம் கோவை, எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு. நான் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் சேல்ஸ்ஃபோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒரு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம். நாங்கள் இந்தியாவில் 2005லேருந்து இருக்கோம். இன்னைக்கு 11,000 பேர் சேல்ஸ்ஃபோர்ஸில் இந்தியாவில் வேலை பார்க்குறாங்க. எங்கள் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், சேல்ஸ் டீம்ஸ் எல்லாமே. இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க்கெட். And globally for Salesforce, India வந்து fastest growing market. 35% year on year new growth business நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு வந்து. அண்ட் அதில் கோயம்புத்தூர் is one of our top 5 emerging markets. In fact, we are seeing great growth in கோயம்புத்தூர். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து வெறும் எல்லாரும் வந்து டெக்ஸ்டைல் ஹப்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அந்த மாதிரி பார்க்கல. எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், நாங்கள் வந்து மெடிக்கல் சர்வீசஸ் அஸ் அன் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன், ஐடி அண்ட் இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நான் வந்து சிலிகான் வேலி ஆஃப் தமிழ்நாடுன்னு கூப்பிடலான் இருக்கேன். அண்ட் தட் இஸ் வாட் வி ஆர் சீயிங். தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் which are Salesforce based, which have getting incubated here in Coimbatore. A great ecosystem is being born. A lot of pleasure with respect to that. We are very keen. Salesforce will continue to invest in India and Coimbatore, and we would like to see the way this is growing and what it can contribute to Tamil Nadu's economy and overall Indian economy க்கு Coimbatore என்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதோ. பிகாஸ் எல்லாமே கூடி வருது இல்லையா, ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லாமே கூடி வருது. டேலண்ட் ஹப் இங்கே 100 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வி ஆர் வெரி எக்ஸைட்டட்.